பாருங்கள், இந்த பக்கெட்லாம் வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா எப்படி கழுவுறது அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஏர்பிக் போட்டுக்கோங்க. ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஏர்பிக்கை போட்டு ரொம்ப நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி அழுக்கு இருக்கிற இடத்துலலாம் ரொம்ப மோசமாக இருக்கிற ஒரு பக்கெட்டு கூட நல்லா நம்ம பளிச்சுன்னு புதுசு மாதிரி இதை ஆக்கிடலாம். கையில் பட்டுறோம் அப்படின்னு பயமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கை க்ளோஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கை க்ளோஸ் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் அப்படியே வந்து இது வருங்க. இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரவுற அளவுக்கு இதை நல்லா இது பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஊறிட்டே இருக்கட்டும். நம்ம அடுத்த பக்கெட் அது மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி நம்ம வச்சுருவோம். கொஞ்சம் இதுக்குள்ளே லைட்டாக தண்ணி இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு வந்து அதை சுற்றி நம்ம இது பண்ணும்போது க்ளீனாக கழுவ முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஏர்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் எல்லா பக்கெட்லேயும் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரவுற அளவுக்கு இது பண்ணி ஊற வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஊறினா கூட போதும். ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். இப்படி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பக்கெட்டு யூஸ் பண்ணுறாங்க. அது நல்லா சீக்கிரமாக வந்து அழுக்காயிடும். அது அழுக்காயிடுச்சுன்னா பளிச்சுன்னு நம்ம இந்த மாதிரி ஊற்றி கழுவுனோம் அப்படின்னா பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம கையில் வந்து நான் கை க்ளோஸ் போட்டிருக்கிறேன். நான் சில டைம் கழுவும் போது வெறும் கையோடு தான் கழுவேன். இப்போ உங்களுக்காக நான் கை க்ளோஸ் போட்டுட்டு கழுவிட்டுருக்கேன். இது வந்து பாருங்கள், இப்படி கொஞ்சம் நல்லா தேய்ச்சிங்கன்னா கொஞ்சோண்டு சோப்பு வச்சுக்கிட்டால் கூட போதும். சோப்பு இல்லை சபினா இல்லைன்னா விம் லிக்விடு, விம் பாரு, இந்த மாதிரி உங்களுக்கு எது வசதியோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு அப்படியே புது பக்கெட் மாதிரி இது ஆகிடும். சில வீட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி சரியாக இருக்காது, மஞ்சளாக இருக்கும். அதனால் பக்கெட் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சள் கலராகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி கழுவுற இந்த நாரை வந்து அடுத்து நீங்கள் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. தூக்கி கீழே போட்டுருங்க. பாருங்க, இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா கழுவிடுவோம். இப்போ மறுபடியும் இதை வந்து ஒரு தடவை சோப் போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இரும்பு நார் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய போகல அப்படின்னா இந்த இரும்பு நார் வச்சு தேய்ச்சிங்கன்னா போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி இடுக்குலலாம் இப்படி நார் வச்சு இப்படி தேய்ங்க.
இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே சூப்பராக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். நம்ம பல் தேய்க்கிற ப்ரஷ் வச்சு கூட தேய்க்கலாம். ஆனால் அதை விட இது வந்து உங்களுக்கு நல்ல அழுத்தம் கொடுக்கும். ஈஸியாக உங்களுக்கு அந்த அழுக்கு போயிடும். இந்த இடுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் பாருங்கள், நல்லா அந்த அழுக்கு ஃபுல்லாக எல்லாமே உள்ளெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு கழுவுனீங்கன்னா இந்த பெயிண்டெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு இப்படி சொரன்னாலே வந்துடும். பாருங்கள், நல்லா இப்போது பளிச்சுன்னு நல்லா கழுவியாச்சு பாருங்கள் எல்லாமே. இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் நம்ம கழுவி நல்லா வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம்னா எப்பவுமே இப்படி பளிச்சுன்னே இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் எடுத்து போடணும் அப்படின்றதுனால போட்டிருக்கேன். நிறைய பேர் நான் பொதுவாகவே யார் வீட்டுக்காவது போகும்போது பார்ப்பேன், இந்த பக்கெட்லாம் வந்து நல்லாவே இருக்காது. அதனால் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, அதனால் இதை எடுத்து போட்டிருக்கேன்.